இந்த தத்துவம் யார் சொல்லி கொடுத்தது? உள்ள போய் வெளிய வரப்ப அவன் தான் சொல்லி கொடுத்தான். வாங்க. கொஞ்சம் அதுல கத்து கொடுக்கறியா? நான் சொன்னா பெண் என்றால் பேய்க்கு மனம் இறங்குமா? அதானே அடங்கறியா நான் போடுறது காகறியா? நீ மடா அடிக்கிறே. என்ன நாடிகாது யார் அடிப்பாங்க? ஏய் நான் எப்படி சொல்லி கொடுத்த நீ எப்படி சொல்ற? ஏய் ஐ குரல்ல பேச கூடாது. ஏய் அப்படி நான் எப்படி சொல்லி கொடுத்து நீ எப்படி சொல்ற? ஒரு பெண் என்றால் பேய்க்கும் மன இறங்கும். இத மூல நாய்க்கும் மன இறங்குமா அப்படி சொல்லணும். ஐயா உன்னை துணிக்கிட்டு பரவாயில்லை துணி வாங்க. நீ சொல்லி கொடுக்கும் போது நான் உறங்கி விட்டேன். உறங்கி விட்டாயா? தூங்கலாமா ஆமா நீ சொல்ற ஓடி சொல்றேன். என்னடி கூட பிறந்த அக்கா தங்கச்சி அப்படிலாம் தாண்டி கொண்டு வேட்டையாடுவீங்க. ஏன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தா நான் சொல்ற வேலை அப்படியே தட்டாம செய்வாளுங்க. நான் கிழிச்சுன கோட்டை தாண்ட மாட்டாளுங்க. அப்படியே சுத்தி வந்துருவாங்க. ஏன் கூட பிறந்தவளுங்க ஒன்ன மாதிரி ஆணுவோம் ஒன்ன மாதிரி இறங்குவோம். ஏன் கூட பிறந்தவங்க கிடையாது. எனக்கா வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அண்ணி யாருக்கு யாரு? எனக்கு நீங்கள் தானே அண்ணி. அடித்தாலும் உதைத்தாலும் அழைத்தாலும் எனக்கு நீங்கள் தானே அண்ணி. நீ ஒட்டிக்கின்னு பிறந்தீங்களா இல்ல ஒராசிக்கின்னு பிறந்தீங்களா இல்ல கிராஸ்ல பிறந்தீங்களா அந்த மாதிரி நீங்க இழுத்து போட்டு பிறந்தீங்களா? எதுக்கு அண்ணன் கூப்பிடுற? என் அண்ணன் கூப்பிடாது. எனக்கு ஒரே ஒரு ராத்திரா மட்டும் தாண்டி நீ கிடையாது. என் அண்ணன் சொல்லாது எதுவும் சொல்லாத. இன்னொரு முறை அண்ணின்னு சொன்ன அப்படியே சாகடிச்சிருவேன். பார்க்காதே பார்க்காதே ஐயோ பார்க்காதே கம்யூனிட்டி இம்மா லைட் கட்டி வச்சிருக்கா உள்ள ஒரு ஜீராஸ் குண்டு பல்பு போடுறதுல இருட்டாக்கிட்டான். எங்கடா இல்லடா வீட்டுக்கு நம்ம சர்வீஸ் செய்யணும்னாக்கா முதல்ல என்ன பண்ணணும், தமிழ்நாடு மின்சார வாரியம் போயிட்டு அந்த ஆபீஸ போய் ஒரு மனு எழுதி கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கரண்ட் கம்பம் நட்டு அதுல ஒயர் ஈட்டு உள்ள பொருள் காட்சி நடக்குது. ஈபி ஆபீஸுக்கு போன் பண்ணி கம்பத்துக்குள்ள லைட் போட்டு பாருங்கடா. மூஞ்ச பாத்தீங்களா? ஓம் அரோமண பிரியனே கைது கட்டுற மாதிரி கம்முன்னு என்ன இது திடீர்னு மாலை போட்டுக்கிறான், இருமுடி வர கட்டுக்கிறாங்க. மொத்தமா இருக்கிறாயா? இந்த ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்றால் 48 நாள் தவம் இருக்க வேண்டும். அப்பதான் ஐயப்பன் காட்சியளிப்பேன். ஏதோ மாலை போட்டிருக்கேன், ஐயப்ப சாமி நம்பினா கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கைவிட மாட்டேன். வேற என்ன நம்மளவுக்கு கைவிட மாட்டேன். அதனால்தான் என்னை தேடி வருகிறார்கள். அப்படியா? கருப்பா கை தொடர போடா. சபரிமலையில சாமி முன்ன பாத்துக்கிறியா? பாத்திருக்கிறேன் நான் தான். அது ஆமா, உனக்கு காசு கொடுக்குறாரா? கை வலியும் போது மாட்டி போடு. ஐயப்பா என் ஆசீர்வாதம் பண்ணு சுவாமி. முட்டி போடு. போட்டுட்டியா? வா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சாமி நேராக சைடுல கிடையாது. ஒரு கோயிலுக்கு போனோமா நின்று வண்டியில போகும்போது கூட நின்று ஆண்டவா அஞ்சனையா எனக்கு இந்த குறை இருக்கிறது, என்ன நீ எப்படின்னா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வணங்கி கல்பூரி ஏற்றி சாமி தொட்டு கும்பிட்டு போவோம். வண்டியில போகும்போது பிளைன் கிஸ் கேட்டாரா? பிளைன் கிஸ் உங்களுக்கு சாமி நேராகிறாரு சைடுல வாங்கிக்கிறான். இரு கால் வலிக்கிறது எம்மா நேரம் உட்காந்து
ஐயப்பா நன்னா இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. நல்லா இரு, நல்லா இரு. சேர் ஆடுகிறது, சேர் ஆடுகிறது. சேர் சரியவில்லை. அது ஆசீர்வாதம் குட்டம் பண்ணுவாங்களா? சேர் ஆடுது, சேர் ஆடுகிறது அல்லவா? சரியில்லையா என்ன பண்றது? ஆமாம். சரி அதெல்லாம் விட ஐயப்பா. என்ன இது முடி வேண்டது தெரியல. அது இருக்கட்டும். ஐயப்பா ஐயப்பா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகிறது. ஆமா என் வயித்துல ஒரு பூச்சா புழு ஒண்ணு நிக்கல. அச்சு நம்ம பூச்சி பறகுது ஒரு எடுத்து வாயில விட்டுவோம் வடி எடுத்து. அத சொல்லுவேன் நானு. பேர் சொல்ல ஒரு புள்ள இல்லையே. கவலைப்படாது, புள்ள நான் தருகிறேன். ஐயோ ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இறைவன் அருளால் உனக்கு பிள்ளை பிறக்குன்றாரு. குறிக்கி சொல்றாரு. இதற்கு தான் என் முன்னாடி கருப்பன் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் பிழையாக தவறி விட்டால் எனக்கு உறுதுணையாக இருப்பான் கருப்பன். இருமுடி கட்டி சபரிமலைக்கு அபிஷேகம் மணிகண்டனுக்கு ஐயப்பா சுவாமியே ஐயப்பா. மக்களே, நான் சொல்லி கொடுத்த போல பாடுகிறாரு. உனக்கு காலையில நாஸ்டா வாங்கி தருகிறேன். டிபன் சொன்னடிக்கிறேன். ஆமா எத்தனாவது முறை பாருங்க? 1848. 18 முறை இடைவிடாம ஆண்டதோறும் போனாக்க அந்த சபரிமலை சன்னிதான சுவாமியை பார்த்தாக்கா 18 முறை இடைவிடாம போனாக்கா குருசாமின்னு சொல்லுவாங்க. 48 வயசுக்கு முன்னாடி போனாக்கா அதுக்கு குருசாமி எல்லாத்துக்கும் மேல 48 வருஷம் போனாக்கா முறையே. இதுனா 18-48. ஆமா, ஏனென்றால் 18 வயதிலே மூடிய திறக்கின்றான், 48 வயதிலே தூக்கி குழியில வைக்கிறான். அதுதான் 18-48. அது மட்டும் கிடையாது, இது கடையில் இருக்கிறது 18-48. எவ்வளவு விலை? 285. 285. தலைவலி எடுக்காது. என்ன தவறோ செய்து கொண்டு வந்து விட்டால் இவள் இருமுடி தவறுகிறது. சீட்டு ஒட்டி விட்டது மஜமாதா. ஓரமோ தலைவலி எடுக்காது, மார்வலி எடுக்காது, பித்தம் வராது, சைடிஸ் சாப்பிடாது, சிறிதளவு தண்ணி ஊற்ற வேண்டும். அதனால் பால் அதிகமா ஊற்றினால் புறை அறிவிடும். ஆமா, நேரம் பூலோகம் போய் விடுவோம், யமலோகத்துக்கு. அதனால்தான் 18-48. இதை முடிச்சுட்டு எங்க போறீங்க? நான் திருப்பதி நடவாஜாக போக போகிறேன். அழகான முருகப்பெருமான் இருக்கிறார். திருப்பதியில முருகர் இருக்கிறார். ஆமாம். திருத்தணில யாருக்கு? ஏழு மலையான் நோனி காம்பா சாமி சரணமையப்பா. சுல்தான் இந்த பொடவை நல்லா இல்ல. கட்டிக்கிறதுக்கு மேக்கப் பண்ணிக்கிறது மட்டும் தெரியுது. அதுக்கு துணி தானே அது. அத போய் துவச்சுன்னு வாடி. ஆமா, அரண்மனையில் பணி பெண்கள் இருக்கின்ற பொழுது ஆத்தங்கரை செல்ல வேண்டுமா, ஆடைகளை துவைக்க வேண்டுமா? எதற்காக கொடுக்க வேண்டும் உனக்கு கிஸ்தி? ஏறு ஓட்டினாயா, இறப்பறைத்தாயா, வயலில் களை பறித்தாயா, எங்குளத்து மங்கையருக்கு மஞ்சள் அரைத்தாயா, மாமனா மத்தனா மக்களவை சாப்பு போனாயா, சரக்கு வாங்கினாயா, கிளாஸ் வாங்கினாயா, சைடிஸ் வாங்கினாயா, கட்டி ஊத்துனாயா, ஊத்திட்டு குடிச்சோமா, போனோமா, வந்தோமா, படுத்தமா இருக்க வேண்டும். இவ லோப்பரா இல்ல சூப்பரா? சிவாஜி கணேச ஐயா பேசுன அவரே தோத்து போட்டு நல்லா நான் ஏற்பாடு படுத்துக்கலாம். அதெல்லாம் அழகு பண்ணிடு. அது எல்லாம் போய் துவச்சு எடுத்துட்டு ஆத்துக்கரைக்கு போய் நீ தண்ணி போகணும். What it is? Rail gate. Rail அப்படி அறியிடும். ரயில் இறங்கிடும்.
எக்ஸ்பிரஸ் நம்மளுதுலாம் நீயா எல்லாம் பார்க்கல நம்ம ரயில வக்கு இல்ல 9 பொண்டாட்டிக்கு இதுன்னு கேக்குறியா 9 தான் பொண்டாட்டி 9 பொண்டாட்டியா ஒரே அச்சனா போச்சு ஏய் அது என்ன பொது don't take. ஓ சைடுல பா பூஜார் மேல கறமா குழந்தை தூக்கி நம்ம விளையாடும் போது அது கால் மாறு மேல பட்டா குழந்தை நம்ம அச்சியா போடுறோம் அது போல குழந்தை தெரியாம செய்யறான் விடு விடு நினைச்சுக்கோ அவ்வளவுதான் என்னடே ஆத்த கடைக்கு போறவே துணி துவைச்சாலா வீடு வந்து சேர்ந்தாலா சீக்கிரம் இரவுல பின்தொடர்ந்து பாருங்க ஆமா போற வயல எங்கடா உக்காந்து கதை பேசுறத பாத்துட்டு இருக்கோம். கூட உட்காந்து பேசுனீங்க ஆ, காலையில வீடு கூட தண்ணி வராது மொத்த ஒச்சகடா செய்யணும் கட் பண்ணிடுவேன். ஏரி விளாட்டும் போது கீச்சு போடுறோம் ஆமா சொல்லிட்டு ஏரி வழி யாரும் போக முடியாது சொல்லிடுறோம் நான் ஆமாண்டா முக்கியமா கேயன் சக்காச்சி உங்களுதான் வரணும் அவகிட்ட பேசுற வேலை வச்சுக்க போறாங்க. அப்படி யாருன்னா பேசுனாங்க தம்பியை கம்மனு பண்றான் அப்படி உள்ள பத்துங்கிறான் ஓ அவன் ஸ்ரீதர் என் நம்பி நினைச்சுக்கிறான் அவன் பத்துக்கிறான் அவனை கூப்பிட்டா உனக்கு கூப்பிட்டியா ஐயா 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 சீக்கிரம் போங்க அவளை ஃபாலோ பண்ணுங்கடா. வா, வா.